السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتخذ الله إبراهيم خليلا. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அவர்களில் ஒருவர்தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அன்னவர்களுக்கு அல்லாஹ் மீது இருந்த இறை காதல் என்ன, இறை நம்பிக்கை என்ன, அல்லாஹ் அவர்களுக்கு செய்த உதவிகள் என்ன, இதற்காக வேண்டி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தான். இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறில் நமக்கு கிடைக்கிற பாடம், படிப்பினை என்ன என்பவைகளை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்ப்போம். பெரியவர்களே, சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹு தஆலா இப்ராஹீமை உற்ற நண்பராக ஆக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்தில் இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானித்தன் இல்லா, இப்ராஹிம் என்பவர் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு நபரை ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒப்பிடுகிறார். இன்னொரு ஆயத்தில் வஇத்பதலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின், அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்களை சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான், அவைகளில் அவர் வெற்றியை கண்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே அல்லாஹ் உற்ற நண்பராக ஆக்கி கொள்ள அவர்கள் செய்த தியாகம் என்ன? ஒரு நபரை அல்லாஹ் ஒரு சமுதாயமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படி என்ன தியாகம் செய்தார்கள்? அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்களை சோதித்தான், அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சோதித்த அந்த சோதனைகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். பெரியவர்களே, அதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் நம்ரூத் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் ஒரு கனவை காண்கிறார். ஜோதிடர்களை அழைத்து விளக்கம் கேட்டபொழுது, இனிமேல் ஜனிக்க இருக்கின்ற ஆண் குழந்தையின் மூலம் ஒரு ஆட்சிக்கு ஆபத்து என்று ஜோதிடர்கள் விளக்கம் சொன்னார்கள். எனவே கணவனையும் மனைவியையும் அந்த நம்ரூத் என்ற மன்னர் பிரித்து வைத்தார். ஃபிரௌனாவது பரவாயில்லை, இனிமேல் பிறக்க இருக்கின்ற குழந்தைகள் மூலம் உன் ஆட்சிக்கு ஆபத்து என்று ஃபிரௌனுக்கு ஜோதிடர்கள் விளக்கம் சொன்னவுடன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தான், பெண் குழந்தைகளை உயிர் வாழச் செய்தான். ஆனால் அதை விட மோசமான ஒரு ஒன்றுதான் கணவனையும் மனைவியையும் பிரித்து வைத்தல் என்பது. அந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ரூத் என்ற மன்னர் செய்தார். நம்ரூத் என்ற மன்னரை விட அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு
சக்தி வாய்ந்தவன். ஒரு ஆண் குழந்தையை பிறக்கக்கூடாது ஒரு ஆட்சிக்கு எதிராக என்பதற்காக வேண்டி கணவனையும் மனைவியும் பிரித்து வைக்கின்றாயா? உனக்கு வலதுகரமாக இருக்கிற ஆசர் என்பதன் மூலமாக நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து நான் யார் என்பதை அவனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை, ஒரு நபியை உருவாக்கப் போகிறேன் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா நம்ரூதுக்கு நெருக்கமான ஆள்தான் ஆசர் என்பவர். இப்ராஹிம் நபியுடைய தந்தை. நம்ரூதுடைய விஷயமாக, நம்ரூதுடைய தேவைக்காக வேண்டி வெளியே வந்தவர் தன் மனைவியை சந்திக்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம், இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆசருடைய மனைவி அங்கே ஒரு குழந்தையை ஜனிக்கிறாள். அதற்கு பிறகு குழந்தை வளர்ந்து வருகிறது வயிற்றினுள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் பிறக்கிறார்கள். இப்ராஹிமுடைய தாய்க்கு பயம் ஏற்படுகிறது. நமக்கு பிறந்த குழந்தை நம்ரூத் என்ற மன்னனுக்கு தெரிந்தால் கொலை செய்து விடுவானே என்று நினைத்து யாருக்கும் தெரியா வண்ணம் ஒரு இடத்தில் குழந்தையை பாதுகாப்பாக வைத்து வளர்த்து வருகிறார்கள். குழந்தை வளர்ந்து வருகிறது. ஆனால் சின்ன வயசுலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அறிவுள்ள ஒரு குழந்தையாக இருப்பார்கள். ரொம்ப சிந்திப்பார்கள். வானத்தை பற்றி, பூமியை பற்றி, இவைகளை ரெண்டுக்கும் மத்தியில் உள்ளவைகளை பற்றி சிந்திப்பார்கள். அவர் பிறந்த குழந்தைக்கு தாய் யாருக்கும் தெரியாமல் பால் ஊட்டுகிறாள், வளர்ந்து வருகிறது, உணவை கொடுக்கிறாள். அப்படி ஒரு நாள் உணவை கொடுக்கும் பொழுது இப்ராஹிம் நபி கேட்டாங்களா, இந்த உணவை தந்தது யாரு, இந்த உணவை படைத்தது யாரு என்று. ஒரு சிலையின் பெயரை சொல்லி இந்த சிலைதான் உணவை படைக்கிறது, அது நமக்கு எஜமான், நம்முடைய ரப்பு என்று தாய் சொல்கிறாளாம். உடனே இப்ராஹிம் நபி கேட்டார்கள், உங்களுக்கு ரப்பு யாரு என்று கேட்கிறார்கள். உடைய வாப்பா, வாப்பாவுக்கு ரப்பு யாரு? நம்ரூத் என்ற மன்னன். நம்ரூதுக்கு ரப்பு யாரு? இறைவன் யாரு? இப்படி கேள்விக்கு மேல் கேள்வியை கேட்கிறார்கள். இப்ராஹிமுடைய தாய்க்கு பயம். நம்ரூதுக்கு விளக்கம் சொல்லப்பட்ட ஜோதிடர் மூலமாக விளக்கம் சொல்லப்பட்ட குழந்தை நம்ம குழந்தையாகத்தான் இருக்குமோ என்ற பயத்தில் ஒரு நாள் கணவர் தன்னுடைய மனைவியை சந்திக்க வரும் பொழுது இப்ராஹிமுடைய தாய் சொன்னாள், என் அன்பு கணவரே, நம்முடைய குழந்தையை கேட்கிற கேள்வியை பார்த்தா இப்ராஹிம் நபியுடைய ஆட்சிக்கு ஆபத்தான ஒரு குழந்தை இந்த குழந்தையாகத்தான் இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. பெரிய பெரிய கேள்விகள் எல்லாம் கேட்கிறார். உன் ரப்பு யாரு? வாபாக்கு ரப்பு யாரு? மன்னருக்கு ரப்பு யாரு என்று கேட்கிறான் நம்முடைய குழந்தை இப்ராஹிம் என்று தாய் சொல்கிறார். அப்ப சின்ன வயதிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப அறிவுள்ள குழந்தையாக இருந்தார்கள். சுறுசுறுப்பாக இருப்பார்கள், எதையுமே சிந்திப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறார், ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியில் வந்தாங்களாம். வெளியில் வந்து சந்திரனை பார்க்கிறார்கள். இதுதான் என் இறைவன் என்று சொல்கிறார்கள். அது மறைந்த பிறகு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். அதுதான் என் இறைவன் என்று சொன்னார்கள். அதுவும் மறைந்தது. காலை நேரம் ஆனது, சூரியனை பார்க்கிறார்கள். சூரியன் தான் என்னுடைய இறைவன், பெரிய இறைவன் என்று சொன்னார்கள். அதுவும் மாலை நேரத்தில் மறைந்தவுடன் சொன்னார்கள், இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அனா மினல் முஷ்ரிகீன். இரண்டையும், வானம் பூமி இவைகளை எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் படைத்த என் ரப்பின் பக்கம் என் முகத்தை திருப்பிவிட்டேன், நான் இணை வைக்க மாட்டேன் என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும். வானம் பூமி இவைகளை படைத்தது அல்லாஹ், இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவைகளை படைத்தது அல்லாஹ், உங்களையும் என்னையும் படைத்தவன் அல்லாஹ், நம்முடைய பெற்றோர்களை படைத்தது அல்லாஹ், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் வணங்கி வரக்கூடிய தெய்வத்திற்கு எந்த சக்தியும் ஆற்றலும் எந்த திறமையும் கிடையாது, உங்களுக்கு உதவியும் செய்யாது, இடையூறும் செய்யாது. அந்த தெய்வத்திற்கு இடையூறு செஞ்சாலும் அதை தட்டுவதற்கு அதான் சக்தி கிடையாது என்று மக்களுக்கு மத்தியில் போதித்தார்கள். அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான் எல்லா சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது. அவன் உயிர் உள்ளவர்களை மரணிக்க செய்கிறான், இறந்தவர்களை உயிர்ப்பித்து அவன் எழுப்புவான். இந்த சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு என்று ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். தன் குடும்பத்திற்கு, தன் ஊர் மக்களுக்கு, மன்னருக்கெல்லாம் நிறுத்தி வைத்த வரலாறு நமக்கு தெரியும். மிகப்பெரிய சோதனைகள், மிகப்பெரிய கஷ்டங்கள் உடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. வீட்டார் மிரட்டினார்கள், ஊருக்காரர்கள் அதட்டினார்கள்,
நம்ரூது மிரட்டினான், யாருடைய மிரட்டலுக்கும் அஞ்சவில்லை, பயப்படவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், வலா தகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி ஷைஆ, நீங்கள் இறைவைக்கும் இந்த தெய்வத்திற்கு நான் பயப்பட மாட்டேன் என்று இப்ராஹிம் சொன்னார்களாம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் தெய்வத்தை நீ குறை சொல்கின்றாய், நாங்கள் வணங்கி வரக்கூடிய சிலைகளை நீ குறை சொல்கின்றாய், உன்னுடைய சிலைகள் உனக்கு கைகாலை உடைக்கிவிடும், கண் பார்வையை போக்கிவிடும், உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எனவேதான் சொல்லியிருக்கிறார்கள், வலா அகாஃபு மா துஷ்ரிகூன பிஹி ஷைஆ, நீங்கள் இறைவைக்கும் இந்த தெய்வத்திற்கு நான் பயப்பட மாட்டேன். அல்லாஹ் வெகுப்புற அத்தாட்சியை உங்கள் மீது இறக்கும் பொழுது நீங்க பயப்படாமல் இருக்கீங்க, நான் எப்படி பயப்பட முடியும் என்று கேட்டார்களாம். இப்படி எல்லாம் மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவ பிரச்சாரத்தை தன்னுடைய வீட்டாருக்கும், தன்னுடைய ஊரார்களுக்கும், தன்னுடைய ஊரில் இருக்கிற மன்னருக்கும் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்கள். வாழ்க்கையில் சோதனை வருகிறது. அதற்கு முன்பு ஊர் மக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுகிறார்கள். இப்ராஹிமே, உனக்கு மிகப்பெரிய பதவி காத்திருக்கிறது. அன்றைய காலத்தில் பூசாரி குடும்பம் என்றால் பூசாரி பதவி என்பது உயர்ந்த பதவி. இப்ராஹிமுடைய தந்தை ஆசர் என்பவர் பூசாரி வேலை பார்த்து வந்தார். அது உயர்ந்த பதவி, அது சிறந்த பதவி. எனவே உன் தந்தைக்கு கொடுத்த அந்த பதவியை உனக்கு தருகிறோம், உங்களுடைய தெய்வத்தை குறை சொல்வதை நிறுத்திக்கொள் என்று சொல்லும்போது முடியாது, பதவி தேவையில்லை, எனக்கு பட்டம் தேவையில்லை, சொகுசு தேவையில்லை, காசுபரம் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்புதான் எனக்கு வேண்டும் என்று மக்களுக்கு மத்தியில் தெளிவாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்ன வரலாறை பார்க்கிறோம். அது மட்டுமா, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய வணக்கம், காணிக்கை, தொழுகை, வாழ்க்கை, மௌத்து அனைத்தும் உலகத்தை படைத்து பரிவாரத்து வரக்கூடிய அல்லாஹ்வுக்கே சொந்தம், அவனுக்கு நான் இணை வைக்க மாட்டேன், உமிழ்த்து, இதை கொண்டுதான் நான் ஏவப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி எடுத்து சொன்னார்கள். இதன் காரணமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை, தந்தையும் மிரட்டினார், ஊரார்களும் மிரட்டினார்கள், கடைசியாக நம்ரூத் என்ற மன்னன் அழைத்து மிரட்டினார். எல்லோரும் சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பு சாட்டப்பட்டவர்களில் நல்லவன், உதவி செய்யக்கூடியவர்களின் நல்லவன் என்று அந்த வார்த்தையை சொன்ன காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். நெருப்பு சுடவில்லை. மக்கள் எல்லாம் நினைத்தார்கள், மன்னர் நினைத்தான், இப்ராஹிமுடைய கதை முடிந்து விட்டது, அவர் எரிந்து சாம்பலாகி இருப்பார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு உத்தரவிட்டார், யா நாரு கூனி வரதம் வஸலாமன் அலா இப்ராஹிம், ஓ நெருப்பே, என் அடியார் இப்ராஹிமுக்கு நீ குளிராக ஆகிவிடாதே, இன்னும் சூடாகவும் ஆகிவிடாதே, இதமாக சலாமத்தாக நீ ஆகிவிடு என்று நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். சிறிது காலங்கள் நெருப்பு குண்டத்தில் இருந்தார்கள், நிம்மதியாக இருந்தார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வெளியே வந்தார்கள். மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். மிகப்பெரிய நெருப்பு குண்டம், பெரிய பெரிய விறகுகளை எல்லாம் வைத்து மூட்டி எரிக்கப்பட்ட நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிமை தூக்கி போட்டும் நெருப்பு அவரை சுடவில்லையே, இருக்கவில்லை என்ற ஒரு ஆச்சரியத்தோடு மக்கள் பார்க்கும் பொழுது லூத் நபி மட்டும் இப்ராஹிம் நபியை ஈமான் கொண்டார்கள். இவன் லூத் என்பவர் அந்த இப்ராஹிம் நபியை நம்பினார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் மட்டும் ஈமான் கொண்டார்கள். பிறகு ஊரில் வாழ முடியாத சூழ்நிலை, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க ஊரை விட்டு வெளியே வருகிறார்கள். வரும்பொழுது சாரா என்ற மனைவியை மனமுடித்து ஊரை விட்டு கிளம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க ஒரு ஊர் வருகிறது, ஒரு கிராமம் வருகிறது. அந்த கிராமத்தில் புதிதான மக்கள் ஊருக்குள் வந்துவிட்டால் மன்னருக்கு மக்கள் தெரிவிப்பார்கள், நம்முடைய ஊருக்கு வெளியூருக்காரர் வந்திருக்கிறார் என்று மக்கள் தெரிவிப்பார்கள். இப்ராஹிம் நபியும் ஒரு பெண்ணும் நம்முடைய ஊருக்கு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார்கள், மன்னரே அவரை கூட்டி விசாரியுங்கள் என்று மக்கள் சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை மன்னர் அழைத்தார், விசாரித்தார். எந்த ஊர், என்ன ஏது என்று விசாரித்தார். உன்னோடு இருக்கும் பெண் யார் என்று கேட்டார். இப்ராஹிம் நபி சொன்னாங்க, என்னுடைய சகோதரி என்று சொன்னார்கள். என்னுடைய சகோதரி என்று சொன்னார்கள். பிறகு மன்னர் விசாரித்து விட்டு உடைய அந்த பெண்ணை வர சொல் என்று சொன்னார். இப்ராஹிம் நபி மனைவிடத்தில் வந்து, சாரா, மன்னர் என்னை அழைத்தார், விசாரித்தார், உன்னையும் கேட்டார், நீ எனக்கு சகோதரி என்று சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் இந்த பூமியில் நீனும் நானும் தான் ஈமான்தாரி,
ஈமான் என்ற அடிப்படையில் நான் உனக்கு சகோதரன், நீ எனக்கு சகோதரி. மன்னர் கேட்டாலும் நீ அப்படியே சொல்லிவிடு என்று சொல்லி தன்னுடைய மனைவியை மன்னரிடத்தில் அனுப்பி வைத்துவிட்டு உது செய்தார்கள், தொழுதார்கள், துவா செய்தார்கள். யா அல்லாஹ், என் மனைவிக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது என்று துவா செய்தார்கள். என்னுடைய மனைவிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது யா அல்லாஹ் என்று துவா செய்தார்கள். ஏனென்றால் அந்த மன்னர் மோசமான ஆள். பெண்ணை பார்த்தால் தன்னுடைய இச்சைக்கு இணங்க வேண்டும் என்று நினைப்பவர் மட்டுமல்ல, அதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடியவர், அந்த செயலை செய்யக்கூடியவன் மன்னர். சாரா அம்மா வந்தாங்க. சாராவை பார்த்தவுடன் மன்னருக்கு ஆசை ஏற்பட்டு தவறான நடத்தைக்கு இழுப்பதற்காக வேண்டி கையை நீட்டிய பொழுது கை சுருங்கி கொண்டது. இது 3 தடவை இவ்வாறு நடந்தது. மக்களை பார்த்து மன்னர் சொன்னார், நீங்கள் மனுஷியை வரவைக்கவில்லை, ஏதோ ஒரு ஷைத்தானை வரவைத்திருக்கிறீர்கள், மிகப்பெரிய சக்தியை நீங்கள் வரவைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தன்னிடத்தில் இருந்த ஹாஜரா என்ற ஒரு பெண்ணை சாரா அம்மாவிற்கு அன்பளிப்பாக கொடுத்து மன்னர் அனுப்பி வைத்தார். அந்த சாரா அம்மா தன்னுடைய கணவர் இப்ராஹிம் நபி இடத்தில் வந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி துவா செய்து கொண்டு இருக்கிறார்கள். சாரா அம்மா இடத்தில் இப்ராஹிம் நபி கேட்டாங்க, என்ன ஆட்சி என்று நடந்த சம்பவத்தை சாரா அம்மா சொன்னார்கள். அதற்கு பிறகு தனக்கு அன்பளிப்பாக தரப்பட்ட ஹாஜராவை தன்னுடைய கணவருக்கு மனமுடித்து வைக்கிறார்கள் சாரா அம்மா. என் அன்பு கணவரே, என் மூலம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என் மூலம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு அன்பளிப்பாக தரப்பட்ட ஹாஜராவை உங்களுக்கு மனமுடித்து வைக்கிறேன், நீங்கள் நிக்காக செய்து கொள்ளுங்கள் என்று மனைவி தன்னுடைய கணவருக்கு ஹாஜராவை மனமுடித்து வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இஸ்மாயில் என்ற குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். இஸ்மாயில் என்ற குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். இந்த நேரத்தில் இவர் தன்னுடைய மகன் மீது ரொம்ப பாசத்தோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் சோதிக்கிறான். தன்னுடைய குழந்தையின் பாசமா என் நேசமா என்று அல்லாஹ் சோதனை செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை தேர்வு செய்தார்கள் குழந்தையின் பாசத்தை விட. குழந்தையின் பாசத்தை விட அல்லாஹ்வுடைய நேசத்தை தேர்வு செய்தார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமையான மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் தன்னுடைய குழந்தையையும் பாலவன பகுதி வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி, தண்ணீர் இல்லாத ஒரு இடம், இன்னும் உணவுக்கு வழி இல்லாத ஒரு பாலைவன பகுதி. அந்த இடத்தில் பச்சில குழந்தையையும் தன்னுடைய மனைவி ஹாஜராவையும் விட்டு செல்கிறார்கள். ஹாஜரா அம்மா கேட்டாங்க, என் அன்பு கணவரே, உணவுக்கு வழி இல்லை, தாகம் ஏற்பட்டால் தண்ணீர் கிடையாது, உதவி செய்வதற்கு ஆட்கள் நடமாட்டம் கிடையாது அந்த பாலைவன பகுதியில் எங்களை எல்லாம் தன்னந்தனியாக விட்டு செல்கிறீரே, எங்கு செல்கிறீர்கள் என்று 3 தடவை கேட்டார்கள். 3வது தடவை இது அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று கேட்டார்கள். ஆம் என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையை முழுக்க தியாகம் செய்தார்கள். தன்னுடைய மகனையும் அறுத்து பலியிட முன்வந்தார்கள். அல்லாஹ் அதற்கு மிகப்பெரிய பரிசாக கிஃப்டாக சுருக்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை அனுப்பி வைத்து, இப்ராஹிமே, நீங்கள் கண்ட கனவை மெய்ப்படுத்தி விட்டு உங்களுடைய மகனுக்கு பகரமாக சுருக்கத்தின் ஆட்டை அருங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இப்படியெல்லாம் வாழ்க்கை முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தியாகம் செய்தார்கள். உலகத்தின் ஆசையை விட, உலகத்தின் நேசத்தை விட அல்லாஹ்வுடைய பாசத்தையும் நேசத்தையும் தேர்வு செய்தார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உற்ற நண்பராக ஆக்கி கொண்டான். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. சும்மா அல்லாஹ் கலீலா எடுக்கவில்லை, நண்பராக ஆக்கவில்லை. அல்லாஹ் எத்தனை சோதனை செய்தானோ அத்தனை சோதனைகளிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் பொறுத்து கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள். அல்லாஹ் வைத்த அந்த பரீட்சையில் வெற்றியை கண்டார்கள். அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நண்பனாக ஆனார்கள். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் உற்ற நண்பராக ஆக்கி கொண்டார். அது மட்டுமல்ல, ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய சேவையை செய்தார்கள். தனிநபர் ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய சேவையை அவர்கள் செய்தார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாறில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன, நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார்களோ, உலகத்தை சிந்திச்சாங்க இல்லையா, அல்லாஹ் நமக்கு அறிவை தந்திருக்கிறான், மூளையை தந்திருக்கிறான். நாம் சிந்திக்க வேண்டும், உலகத்தை சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்திக்க வேண்டும், வானம் பூமி இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவைகளை நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். எவ்வளவு அத்தாட்சிகள்! அல்லாஹ் ஒருவன் என்பதற்கும் அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது, வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை என்பதற்கு எத்தனையோ அத்தாட்சிகளை அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கிறான்.
வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை என்பதை தன்னுடைய தூதரின் மூலமாக அல்லாஹ் நிரூபித்து காட்டியிருக்கிறான் இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாழ்க்கையில் பார்க்கலாம். மக்கள் எல்லாம் பொய்யான தெய்வத்தை வணங்கி வருகிறார்கள். பொய்யான தெய்வத்தை வணங்கி வருகிறார்கள். இப்ராஹிம் நபி சொன்னாங்க, உங்களுக்கு எந்த இடையூறும் செய்யாத, உங்களுக்கு நன்மை தராத இதை ஏன் வணங்கி வருகிறீர்கள் என்று சொன்னார்கள். மக்கள் கேட்கவில்லை. வெளியூருக்கு போனாங்க ஒரு விழாவுக்காக வேண்டி. போன இடத்தில் இருந்த சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைத்து விட்டு பெரிய சிலையின் கழுத்தில் கோடாரியை மாட்டினார்கள். மக்கள் வந்தாங்க, சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது, பெரிய சிலையின் கழுத்தில் கோடாரி இருக்கிறது, இதை பார்த்து இவ்வாறு செய்தது யார் என்று கேட்டார்கள். இந்த செயலை செய்தது யார் என்று அது ஒரு நபர் சொன்னார், எனக்கு தெரியும் ஒரு இளைஞன். காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் சொல்லக்கூடிய ஒரு இளைஞனுடைய தெய்வத்தை குறை சொல்வார், அவர்தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று ஒரு நபர் சொன்னார். மக்கள் எல்லாம் சொன்னார்கள். இப்ராஹிம் நபியை மக்கள் அழைத்தார்கள், சபையில் நிறுத்தினார்கள். அன்த ஃபஅல்த ஹாதா பிஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே உங்களுடைய தெய்வத்தை இவ்வாறு செய்தது நீர்தானா என்று கேட்டார்கள். கால பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இந்த பெரிய தெய்வம் தான் செய்திருக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று இப்ராஹிம் நபி சொன்னாங்க. அவர்கள் சொன்னார்கள், அது எப்படி அது பேசும் என்று அவர்கள் சொன்னார்கள். அது எப்படி பேசும்? பேசாதுலப்பா, பேசாது, கேட்காது, அதுக்கு யாரும் இடையூறு செஞ்சாலும் அதை தடுப்பதற்குள்ள சக்தி அதற்கு இல்லை. ஏன் வணங்கி வருகிறீர்கள்? உஃபில்லக்கும் வலிமா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்களும் ஒரு மனசாட்சி, நீங்களும் உங்களுடைய தெய்வமும் என்று சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப உலகத்தில் அல்லாஹ்வுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கிறது, எல்லா ஆற்றலும் இருக்கிறது, வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை என்று உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமினும் நம்ப வேண்டும் என்ற ஒரு படிப்பினையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? உலகத்தில் வாழக்கூடிய மூமின்களுக்கு, உலகத்தில் வாழும் முஸ்லிம்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறதா? அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆட்ட முடியாத ஈமான், ஈமானில் உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? உண்மையான இறைநம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் மீது கடுமையான அன்பும் காதலும் யாருக்கு இருக்குமோ அவர்கள் தான் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமை யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது யார் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறார்களோ அவளுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து விட்டால், ஒரு துன்பம் வந்து விட்டால், ஒரு சோதனை வந்து விட்டால், ஒரு நோய் வந்து விட்டாலும் கூட இன்னைக்கு மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு மறைந்து விட்டது இல்லையா? வாழ்க்கையில் சோதனைகள் வரும். சோதனை வராத மனிதர்கள் யாரு? நோய் வராத மனிதர்கள் யாரு? எல்லோரும் எப்போதும் ஒரே நிலையில் இருப்பவர்கள் அல்ல. ஒரு நேரத்தில் உயர்ந்திருப்பார்கள், இன்னொரு நேரத்தில் கீழே இறங்குவார்கள். கீழே இருப்பவர்கள் மேலே போவார்கள். வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும், சோதனைகள் ஏற்படும், நோய்கள் வரும். ஆனால் உடனே நல்லா இருந்தார் என் மாப்பிள்ளை, திடீர்னு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது, யாரோ இதே செஞ்சிட்டாங்க, பார்க்கமா இல்லையா? இந்த நம்பிக்கையில் ஜோதிடர்களை சந்தித்து ஜோசியம் கேட்கிற சமுதாயத்தை பார்க்கிறோம். ஜோதிடர்களை சந்தித்து ஜோசியம் கேட்கிற சமுதாயத்தை பார்க்கிறோம். அந்த ஜோசியக்காரர்களுக்கே வக்கில்ல, உணவு உண்ணுவதற்கு வழி இல்லை. நம்மவர்களுக்கு ஜோதிடம் சொல்லி காசு வாங்கி உணவை உண்ணுகின்றான், சாப்பிடுகின்றான், வாழ்க்கையை கலைக்கின்றான். மற்றவர்களுக்கு நன்மை எது, தீமை எது, மற்றவர்களுக்கு ராசி, இவைகளை சொல்லக்கூடியவன் தன் வாழ்க்கைக்கு எது நல்ல காலம் என்று தீர்மானித்து ஒரு நல்ல விஷயத்தை தேர்வு செய்யலாமே, மக்கள் சிந்திப்பது இல்லை. அது மட்டுமா, ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதா இருந்தாலும் அங்கேயே மூட நம்பிக்கைகள் புகுந்து விடுகிறது. கல்யாணம் என்பது சின்னத்தான் ஒரு காரியம். அந்த கல்யாணுக்கு பந்தக்கால் ஊனுவாங்க. பந்தக்கால் ஊனும் போது பார்த்தீங்கன்னா புளியை தோன்றது, பாலை ஊத்துறது. பால் புனிதமான ஒன்று இல்லையா? பால் என்பது புனிதமான ஒன்று. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு அழைக்கும் போது 3 கிண்ணத்தில் பானத்தை அல்லாஹ் வைத்தான். தேன் கிண்ணம், பால் கிண்ணம், மது கிண்ணம் இருந்தது. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் பாலை தேர்வு செய்தார்கள். இயற்கையான மார்க்கத்தை நபியை நீர் தேர்வு செய்து கொண்டீர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் தேர்வு செய்தது பாலை. அந்த பாலில் நிறைய நிவாரணம் உண்டு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, வீடு தச்சு செய்யும் போதும் அங்க பாலை ஊத்துறாங்க. எவ்வளவு பெரிய மீன் விரயம், எவ்வளவு இஸ்ராஃப். குடிக்கிற பால் உடம்புக்கு வலுவை தரக்கூடியது,
நிறைய நோய்க்கு எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பாலை கொண்டு போய் பூமியில் ஊத்துறோம். கல்யாண பந்தல் அந்த கால் ஊண்ட போது குழியை தோண்டி பாலை ஊத்துறோம். கேட்டா பாலா பொங்கணுமா, பாலா பொங்கணும் வாழ்க்கை. நம்பிக்கையை பாருங்க. மஞ்சளை தடவுவார்கள், கீழே இருந்து மேலே கீழே தடவக்கூடாது, கீழே இருந்து மேலே தடவுவது. இந்த மஞ்சளுக்கு அர்த்த அரபில அஸ்பர் என்று சொல்வார்கள். இந்த அஸ்பருக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, ஜீரோ, சைவர், ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கிடையாது. நம்பிக்கையை பாருங்க. அது மட்டுமா, ஏதோ பிஸ்மில்லா என்று சொல்லி வீட்டில் நம்ம ஒரு தச்சு செய்கிறோம் வைங்க, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கப்படாத ஒவ்வொரு காரியமும் பரக்கத்து அற்றது. இன்னைக்கு பாருங்க, அங்கே எல்லாம் இருக்கும். மஞ்சளில் ஒரு புள்ளியார் மாதிரி சாமியை செஞ்சுக்கிட்டு அதுக்கு குங்குமப்பூ அது இது எல்லாம் வச்சு இந்த மாற்று மத சகோதரர்கள் செய்யக்கூடிய பூஜைக்காக வேண்டி செய்யக்கூடிய அனைத்தையும் வைத்து ஆமிஷா ஒரு ஃபாத்தியா ஓதுங்க. எல்லா ஷைத்தானையும் உள்ளே ஏற்றிக்கிட்டு. அப்போ என்ன அர்த்தம்? ஷைத்தானுக்கு ஃபாத்தியா ஓதுறோம் இல்லையா? அதான் அர்த்தம். எல்லாம் செஞ்சு வச்சா ஷைத்தானுக்கு ஃபாத்தியா. அதெல்லாம் நான் சொல்றது. இங்கே பாருங்க, நான் வரும்போது எது இருக்கக்கூடாது. நான் வரும்போது எந்த ஒரு அலைச்சாட்டியமும் எந்த ஒரு மூட நம்பிக்கையான செயலும் மார்க்கத்துக்கு புறமான காரியமும் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு தான் செல்வது. இந்த மாதிரி காரியங்கள் என்ன காரணம்? ஈமான் கிடையாது. இன்னும் சொல்ல போன கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய கொத்தனார், நம்ம சொல்றதுதான் அவங்க கேட்கணும். இன்னைக்கு அவங்க சொல்றதெல்லாம் இவங்க செய்யறது. அதை வாங்கி வைங்க, சூடத்தை வாங்கி வைங்க, மஞ்சளை வாங்கி வைங்க, சங்கு வாங்கி வைங்க, அருவம்புல் வாங்கி வைங்க, எல்லா இலையும் வச்சு ஷைத்தான உள்ள அமுக்கி வீடை கட்டினா பெரிய பரக்கத்து இருக்கும். அங்கே ஷைத்தான் குடியேறிட்டானே, ஷைத்தான் குடியேறியாச்சு. அப்போ வாழ்க்கையில் மனைவிக்கு மத்தியில் கணவருக்கு மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவான ஷைத்தான். ஆரம்பத்தில் எங்கள் வச்சாச்சு உள்ளுக்கு பார்க்கமா இல்லையா? அப்போ நம்ம என்ன நம்பிக்கை? இவைகளெல்லாம் வைத்தால் சங்கு, அருவம்புல், மஞ்சள், சூடம், பத்தி எல்லா இளவையும் எல்லா காலத்தையும் உள்ள வைத்தா சனியை நீங்கிரும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சமுதாயத்துடைய நம்பிக்கை, குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக அந்த நம்பிக்கை உண்டு. சனியை நீங்காது, சனியை கூடும், ஷைத்தான் குடியேறுவா. அப்ப யார் சொல்ல வார? இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. இப்ராஹிம் நபியுடைய வரலாறை கேட்கும். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் மீது எல்லாமே பொறுப்பு சாட்டினார்கள். எனவேதான் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும் போது எவ்வளவு ஒரு சோதனை, சாதாரண சோதனையா? நெருப்பு பொசிக்கிவிடும், எரித்துவிடும், சாம்பலாக ஆக்கிவிடும். இந்த நேரத்தில் அல்லாஹ், நான் உனக்காக வேண்டிதான் பாடுபட்டேன், உனக்காக வேண்டிதான் மார்க்கத்தில் எடுத்து சொன்னேன், உனக்காக வேண்டிய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்ன காரணத்தினால் எனக்கு இந்த நிலையா என்று கேட்கவில்லை. சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் எந்நேரத்திலும் எப்பொழுதும் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு பாடம் இவருடைய வாழ்க்கை வரலாறில் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து என்ன? அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். இவர்கள் துவா செய்தார்கள் இல்லையா? தன்னுடைய மகனையும் மனைவியையும் பாலவன பகுதியில் விட்டுவிட்டு, யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தாருக்கு நீ தான் உதவி செய்ய வேண்டும், நீ தான் ரிஸ்க் கொடுக்க வேண்டும், நீ தான் மனிதர்களை இந்த பகுதிக்கு வர வைக்க வேண்டும். துவா செய்தார்கள். இந்த இரண்டும் இருக்க வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய மூமின்களுக்கு. இன்னைக்கு நம்ம துவா செய்கிறோம், நாமும் துவா செய்கின்றோம். ஆனால் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? இப்ராஹிம் நபி செய்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து உணவை கொண்டு வந்து உணவை வர செய்தார். ஆட்களை, மனிதர்களை அந்த இடத்தில் குடியேற வைத்தார். இன்னும் வற்றாத ஊற்றையும் அல்லாஹ் ஏற்படுத்தினார். இன்றைக்கும் இருக்கிறது, கண்கூடாக பார்க்கும் இல்லையா? கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப நாமும் துவா செய்கின்றோம். நம்முடைய துவா ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை? இப்ராஹிம் நபிக்கு இருந்த அந்த இறை நம்பிக்கையை போன்று நமக்கு இல்லை. நம்முடைய துவாவின் இஹ்லாஸ் இல்லை. நம்முடைய துவாவில் இஹ்லாஸ் கிடையாது. அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கையும் இல்லை, நம்முடைய துவாவில் இஹ்லாஸும் கிடையாது. முறையாக துவா செய்தால் அந்த துவா அங்கீகரிக்கப்படும். இந்த ரெண்டு செயலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று இறை நம்பிக்கை, இரண்டாவது துவா. இந்த ரெண்டுமுடைய வாழ்க்கையில் இருக்குமையானால் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் உதவி செய்ததை போன்று நமக்கும் அல்லாஹ் உதவி செய்வான். ஏன் தெரியுமா? இவன் நபிமார்களுக்கு ஒப்பிட்டு இந்த சமுதாயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம் சாதாரண சமுதாயம் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம் சாதாரண சமுதாயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு ஒப்பிட்டு அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹீமை அல்லாஹ் உற்ற நண்பராக ஆக்கி கொண்டான் என்று. அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றார்கள் இப்ராஹிம் நபி. நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்களும் அல்லாஹ்வை நேசிக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்களும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் நமக்கு எல்லாம் உண்டு இல்லையா? அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டால், அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நேசத்தை அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிற மாதிரி நாம் நடக்கணும். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கிற மாதிரி நாம் நடக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இப்ராஹிம் சொன்னார்கள் அல்லவா, இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாயா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது இருந்தால் போதும். உடைய தொழுகை, உடைய காணிக்கை, உடைய வாழ்க்கை, உடைய மௌத்து எல்லாம் அல்லாஹ்விற்கு இந்த நம்பிக்கையில் உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற முடியும். அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற முடியும். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்து விட்டால் நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன வாக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால், அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால் அவன் பார்க்கும் பார்வையாக, அவன் பிடிக்கும் கரமாக, அவன் நடக்கும் காலாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான். அவன் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ் குதிசியை பார்க்கிறோம் புகாரி ஷரீஃபில். இந்த இப்ராஹிமுடைய நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது மட்டுமா, மூசா நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இன்னக அன்தல் அலா, மூசாவை பயப்படாதீர், நீர்தான் உயர்ந்தவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலா தஹஃப், நீர் பயப்பட வேண்டாம், இன்னக அன்தல் அலா, நீர்தான் உயர்ந்தவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் நமக்கும் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால், நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர் இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வகல்லமுல்லாஹு மூசா தக்லீமா, அல்லாஹ்விடத்தில் மூசா நபி பேசினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்மை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஃபல்குரூனி அல்குருக்கும், என்னை நினைத்தால் உங்களை நான் நினைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான் என்றால் நீங்கள் சாதாரண சமுதாயம் அல்ல, நீங்கள் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள், எனவே நீங்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு சிறந்தவர்கள்? ஒரு காலத்தில் வாழ்ந்த இப்ராஹிம் நபியை போன்று இந்த சமுதாயம், மூசா நபியை போன்று இந்த சமுதாயம், ஈசா நபியை போன்று இந்த சமுதாயம், இது அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். எனவே இப்படி நபிமார்களுக்கு ஒப்பிட்டு இந்த சமுதாயத்தை சொல்லக்கூடிய நாம் இறை நம்பிக்கையில், துவாவில், மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எப்படி இருக்கிறோம்? இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறை பாருங்கள். எல்லா மக்களுக்கும் உதவியாக வாழ்ந்திருக்கிறார்கள், எல்லா மக்களுக்கும் உதவியாக வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த சமுதாயமும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அவருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இந்த ஒரு பாரமும் படிப்பினையும் இறை நம்பிக்கை, துவா, பிறருக்கு உதவி செய்தல் போன்ற பாரமும் படிப்பினையும் இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்ராஹிமுடைய வரலாறை கேட்ட நாம் ஒரு வாழ்க்கையில் இறை நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதிகமாக துவா செய்ய வேண்டும், பிறருக்கு உதவி செஞ்சு நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட 3 பாக்கியங்களையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.